ஒரு அப்பா அவங்களோட 3 பெண் குழந்தைங்கள வெட்டி கொன்று போட்டுட்டு அவரும் விஷம் குடித்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இவங்களுக்கு 4வதா ஒரு பையனும் உண்டு. அவங்க பையனும் அவங்க ஒய்ஃபும் அறைக்குள்ளே தூங்கிட்டு இருந்த ஒய்ஃபு வெளியில் வந்து இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஓடி போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து 4 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் 4 பேருமே இறந்துட்டாங்கன்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நீ சாவுன்னா சாவியா, எதுக்கு அந்த 3 பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு அந்த பிள்ளைங்களாம் அந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிங்க. எதுக்கு அந்த அப்பா வந்து 3 பேரையும் கொண்டுட்டு அவரும் செத்தார் அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு தகாத உறவு இருந்திருக்கு. இவர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்போது நினைக்கலாம் எதுக்கு 3 பெண் குழந்தை கொண்டாங்க அப்படின்னு. இதுதாங்க தந்தை. எனக்கு இந்த விஷயத்தில் அவர் வந்து பண்ணது தப்பு தான். ஆனால் இதில் அவன் தந்தையோட காதல் எனக்கு தெரியுது. ஏன்னா தடம் மாறிப்போன மனைவி கூட எப்படி என் 3 பெண்கள் பயணிப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருமேன்னு தன்னோட சேர்ந்து தன்னோட 3 பொம்பளை பிள்ளைங்களையும் கூட்டு போன இடத்துல அப்பாவோட காதல் தெரியுது எனக்கு. சும்மாவா சொன்னாங்க பெண் பிள்ளைங்களோட முதல் காதலன் அப்பா அப்படின்னு. என்ன சொல்லன்னு தெரியல. ரெஸ்ட் இன் பீஸ் சில குட்டிகளா. ரெஸ்ட் இன் பீஸ் சார்.